99% மனிதர்கள் மூன்றிலேயே முடிந்து விடுகிறார்கள். அதாவது ஆழ்ந்த தூக்கம், சொப்பனம், கனவு, நனவு, இந்த மூணுலயே முடிச்சிடறாங்க. அது 99.99999% பீப்புள் இந்த மூணுலயே முடிச்சிடறாங்க லைஃப. ரொம்ப கம்மியான மிகப்பெரிய விஞ்ஞானிகள், மிகப்பெரிய நிஜ வெற்றி பெற்றவர்கள். நல்லா புரிஞ்சுக்கோங்க, நிஜ வெற்றி வேற, நீங்க நினைக்கிற நிழல் வெற்றி வேற. இந்த மற்றவங்களோட கம்பேர் பண்ணி அதை விட நீங்க பெட்டரா அச்சீவ் பண்ணிட்டீங்கன்ற செலிப்ரேட் பண்ற எல்லா வெற்றியுமே நிழல் வெற்றி, ஒப்புமை வெற்றிகைகள். அரசியல்ல எல்லாரையும் அடிச்சு பிடிச்சு மேல வந்து ஒரு பொசிஷனுக்கு வந்துடுறது, ஒரு மினிஸ்டர் ஆயிடுறது, இல்ல ஒரு சீஃப் மினிஸ்டர் ஆயிடுறது, ஏதோ ஒரு பொசிஷனுக்கு வந்துடுறது. இதெல்லாம் என்ன? இந்த கம்பேரிட்டிவ் சக்சஸ், ஒப்புமை வெற்றி. நிஜ வெற்றி கிடையாது, நிழல் உலகத்து வெற்றி. அத நான் சொல்ல வரல. நிஜ வெற்றி அப்படின்னா என்னன்னா, உண்மையிலேயே இந்த மனித குலத்திற்கு கான்ஷியஸ் பிரேக் த்ரூ, அறிவியல் துறையிலேயோ கலைத்துறையிலேயோ ஆன்மீக துறையிலேயோ ஏதோ ஒண்ணுத்துல மிகப்பெரிய பிரேக் த்ரூ கொடுத்தவங்க. அவங்க இந்த துரியத்தோட கிளிம்ஸ பாக்குறாங்க. இந்த துரியம் 4வது நிலை, எண்ணம் சொல்லாது இருக்கும் விழிப்பு, சொல்லல் இல்லாத விழிப்பு, அதை பாக்குறாங்க. நானே ஒரு நோபல் லாரேட்ட பர்சனலா மீட் பண்ணேன். அவர் ஆக்சுவலா பரமஹம்ச யோகானந்தருடைய டிசைபிள். நான் சான் ஹோசே போயிருந்தப்போ என்ன மீட் பண்ணணும்னு வந்தாரு. பிரைவேட்டா உட்காந்து பேச முடியுமா சுவாமிஜின்னு கேட்டார். நல்லா உட்காந்து பேசலாம். போய் வாக்கிங் போனோம். சத் சங்கம் அட்டன் பண்ணியிருந்தார். அதை முடிச்சுட்டு வாக்கிங் போனோம். உட்காந்து பேசும்பொழுது சொன்னார், சுவாமிஜி, நான் என்னுடைய வாழ்க்கையில ஒரு 3 தருணங்கள்ல என்னை கடந்த எண்ணமில்லாத அந்த விழிப்பை அனுபவிச்சிருக்கேன் சுவாமிஜி. ஒரு முறை இந்த பரமஹம்ச யோகானந்த தீட்சை பெற்ற போது, அந்த கிரியா தீட்சை பெற்ற அந்த கிரியையை பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கும் பொழுது, 2வது முறை அது நடந்தப்பதான் இந்த லேசர் மேசர் பத்திய இந்த ட்ரூத் எனக்கு ரிவீல் ஆச்சு. லேசர் மேசர் அப்படிங்கிற ஃபீல்டுல அந்த ட்ரூத்துக்காக நோபல் பரிசு வாங்கினவர் அவரு. நான் போட்டோ ப்ரொஜெக்ட் பண்றேன். 3வது முறை இப்போ உங்களோட அந்த சத் சங்கத்துல உட்கார்ந்து இருக்கும் பொழுது அது நடந்தது சாமி. நான் கேட்டேன், என்னங்க சொல்றீங்க? அப்ப நீங்க திங்க் பண்ணி இந்த ட்ரூத்தை கண்டுபிடிக்கலையான்னு கேட்டேன். இல்ல சாமி, நான் எவ்வளோ திங்க் பண்ணிட்டு இருந்தேன், எனக்கு பிரேக் த்ரூவே வரல. ஒரு நாள் சைலண்டா அமர்ந்திருந்தேன், உட்கார்ந்து இருந்தேன். திடீர்னு எண்ணமெல்லாம் விலகி பியூர் அவேர்னஸ் மட்டும் இருந்தது. அதுல பளிச்சுன்னு இந்த சத்தியம் ரிவீல் ஆச்சு. உண்மையிலேயே நான் அலண்டு விட்டேன். ஏன்னா நம்ம உபநிஷதங்கள்ல நான் படிச்சிருக்கேன், எனக்கும் சில அனுபவங்கள் இருக்கு, அனுபூதிகள் இருக்கு. அதாவது அந்த எண்ணம் கடந்த துரிய நிலையிலே மிகப்பெரிய வெளிப்பாடுகள் வெளிப்படும் அப்படிங்கிறது. நானா பெரும்பாலும் உள்ளுலகத்து வெளிப்பாடுகளை தான் பார்த்திருக்கேன். உள்ளுலக பரம சத்தியங்களைத்தான் நான் பார்த்திருக்கேன். இவர்தான், அவருடைய நேம் வேணா கூகுள் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. ரொம்ப தெளிவா சொல்றாரு. அந்த நிலையில தான் சாமி எனக்கு இந்த சத்தியம் வெளிப்பட்டது.